திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 143 தேவகாண்டம் விண் குடியேற்று படலம். கந்தபுராணம் தேவகாண்டத்தில் 3வது படலமாக விண் குடியேற்று படலம் அமைந்திருக்கின்றது. திருப்பரங்குன்றத்தில் தெய்வநாயகி அம்மையுடன் இருந்தருளுகின்ற ஆறுமுகப் பெருமான் ஒரு நாள் தேவர்க்கு அரசன் இந்திரனுக்கு செய்ய வேண்டிய செயல்களின் குறைபாடுகளை நிரப்பி வைப்பதற்கு திருவுள்ளம் கொண்டு திருப்பரங்குன்றத்திலிருந்து வெளியே எழுந்தருளி வந்தார். எல்லோரும் முருகப்பெருமானின் திருவடிகளை பணிகின்றனர். எல்லோரும் பெருமானின் மலரடிகளை தொழுகின்றனர், வணங்குகின்றனர், போற்றுகின்றனர். வீரபாகுதேவர் முருகப்பெருமானை வந்து வணங்குவதை கண்ணுற்றருளிய பெருமான், வீரபாகுதேவனே, நமது மனோவேகம் என்ற தேரை இங்கு எடுத்து வருவாயாக என்று கட்டளையிட வீரபாகுதேவர் விரைவாக அந்த தேரினை கொண்டு வந்தார். வாயு பகவான் சாரதியாக செலுத்திடுகின்ற அந்த பொற்றேரில் இந்திரதேவன் பெற்றருளிய மகளாகும் தெய்வயானை அம்மையாருடன் ஜோதி பிரகாசமுடைய ஆறுமுக பெருமான் ஏறிக்கொண்டார்கள். எல்லோரும் பெருமானின் பக்கத்திலே சூழ்ந்து வந்தார்கள். தவம் செய்தமையால் தேவர்களை அன்று சூரன் அரசனாக இருந்து ஆட்சி செய்தான். ஆனால் அந்த தவம் இறந்த பின்பும் மயிலின் வடிவமாகி எம்பெருமானை சுமத்தற்கும் அத்தோடு இன்று தேவர்கள் வந்து அன்பாகி வணங்கிட அருள் புரிவதற்கும் இந்த தவம் உதவியதை நாம் காண்கின்றோம். பிரம்மா உள்ளிட்ட தேவர்களை நோக்கி, உங்களினுடைய வாகனங்கள் மீது எழுந்து எம்முடன் வானுலகிற்கு வருவீர்களாக என்று அருள் புரிந்தார் முருகப்பெருமான். எல்லோரும் அவரவர்கள் வாகனங்களிலே ஏறிக்கொண்டு புறப்படுகின்றார்கள். திருப்பரங்குன்றம் நகரை விடுத்து வானில் எம்பெருமான் எழுந்தருளுகின்றார். இந்திரன் முன்பு வாழ்ந்திருந்த அந்த தேவ உலகத்தை அடைந்து அங்கே எழுந்தருளினார் முருகப்பெருமான். அந்த பொன்னுலகம் என்ற தேவலோகம் முன்னாளில் சூரபத்மன் மகன் பானுகோபன் எரித்து அழித்திட அது அழிவுற்று தன்னுடைய சிறப்புகளெல்லாம் இழந்திருப்பதை பார்த்து இந்த பொன்னுலகம் மீண்டும் நல்ல நிலைக்கு என்று வருமோ என்று இந்திரதேவனின் உள்ளத்தில் கொண்ட ஆசையை கண்டார் எம் குமரப்பெருமான். எனவே விண்ணுலகத்தினை நல்ல நிலையில் மறுபடியும் வைப்பதற்காக தேவதச்சனை நோக்கி சொல்லி அருளுகின்றார். தேவ உலகினை பழையபடியாக மிக விரைவாக அமைத்திடுவாய் என்று கூறி அருளுகின்றார். தேவதச்சன் எம்பெருமானை வணங்கி அந்த தேவ உலகத்தை பழையபடி நல்லபடி ஆக்கத் தொடங்கினான். பொன் மதில் ஒன்றை அமைத்தான். ஆகாய கங்கை குதித்து ஓடும்படி அந்த பொன் மதிலை அமைத்தான். 4 புறத்திலும் 4 வாசல்களை வகுத்தான். அதிலே 7 நிலை உடைய கோபுரங்களை அந்த இடந்தோறும் வேறு வேறு அமைத்தான். எண்ணற்ற பல வீதிகளை முன் செய்த கோபுரங்களுடன் சேர அமைத்தான். அந்த நகரத்திடையே சிறந்ததொரு கோவிலை எம்பெருமான் அமர்ந்தருள செய்து அமைத்தான். தேவர்கள் விரும்புகின்ற செய்குன்றுகளும் நீலோத்பல மலரும் குன்றுகளுடன் குளங்கள், தடாகங்கள் எண்ணற்றவற்றை அமைக்கின்றான். மாடங்கள், மாளிகைகள், மண்டபங்கள், சிம்மாசனம், சிறந்த வீதிகள் எல்லாவற்றையும் அமைக்கப்பட வேண்டிய இடத்தை நன்கு உணர்ந்து நன்றாக சமைத்தான் தேவதச்சன். இந்திரன் இருப்பதற்கு ஒரு கோயிலும், ஆறுமுக பெருமான் வீற்றிருந்து அருளுவதற்கு ஏற்ற ஒரு சபையும், நாராயணர் பிரம்மதேவர் இருப்பதற்கு ஆலயங்களும் மற்றவர்களுக்கு இருப்பிடங்களும் விதிப்பிரகாரம் உண்டு பண்ணினான் தேவதச்சன். மகாலட்சுமி விரும்பி தங்குவதற்கு இடமாக அமைந்திட வனப்புடன் இவ்வாறு சிறப்புடையதோர் நகரினை வானுலகின் அரசனுக்கு தேவதச்சன் அமைத்தான். இவற்றையெல்லாம் இமைப்பொழுதில் தன் மனத்தால் நினைத்துச் செய்த அந்த சிறந்த நிலையை நோக்கி பிரம்மா, திருமால் உள்ளிட்டவர்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். இந்திரன் பாராட்டினான். இவற்றையெல்லாம் அமைத்து எம்பெருமான் முருகப்பெருமானிடம் தேவதச்சன் விண்ணப்பிக்கவே எம்பெருமான் அருள் புரிந்து அந்த நகரின் உள்ளே தேவ கணங்களுடன் விரைவாக எழுந்தருளுகின்றார். இந்திராணி இந்திரதேவனுக்குடைய அரண்மனையை வந்து அடைந்து கொண்டாள். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் தலைவாசலுக்கு வந்து சேரவே பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களெல்லாம் தங்களினுடைய வாகனங்களிலிருந்து இறங்கினார்கள். முருகப்பெருமான் தெய்வயானை அம்மையாருடன் திருத்தேரிலிருந்து இறங்கி அருளி அந்த தேவலோகத்தில் தேவதச்சனால் செய்யப்பட்ட திருக்கோயிலிலே வீற்றிருந்து அருளினார். சிம்ஹாசனத்திலே வீற்றிருந்தார் முருகப்பெருமான். பின்னர் முருகப்பெருமான் சொல்லி அருளுகின்றார், இந்த தேவ உலக அரசாட்சியை நடத்திட தேவர்கள் தலைவனாகும் இந்திரனுக்கு பொன்னால் ஆன சிறந்ததொரு
முடியினை மகுடத்தினை விரைவில் அமைப்பீர்களாக என்று அருள் புரிந்தார். கணப்பொழுதில் மகுடத்தையும் அஷ்டமங்கல பொருட்களையும் வெண்சாமரை, வாள், ரத்னமுடி, குடை, ஆக்ஞா சக்கரம் இவற்றுடன் மற்ற அரச அமைப்புக்கு தேவையானவற்றையெல்லாம் அவ்விடம் வந்து சேர்த்தனர். தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல நீரால் இந்திரதேவனுக்கு நீராட்டி அதன்பின் செழுமையான பட்டாடை அணிந்து ஆபரணங்களை சூட்டி சந்தனம் பூசி பூமாலை அணிந்து அதன்பின் அவனை சிங்கங்கள் சுமக்கும் பெரிய சிங்காசனத்தின் மீது ஏற்றி குடை, கொடி, ஆலவட்டம், சாமரை, செங்கோல் முதலிய வரிசையோடு இந்திரனுக்கு இரத்தின முடியை சூட்டினார்கள். தேவர்கள் இந்திரனை வணங்கினார்கள். இந்திரதேவன் அந்த நேரத்தில் சண்முகப் பெருமான் திருமுன்பு சென்று வந்தனை புரிந்து போற்றி செய்து, எம்பெருமானே, அடியேனின் செல்வமும் அரசும் சீரும் எல்லாம் அடியேனுக்கு உதவினீர்கள், அடியேன் உய்ந்தேன் என்று வணங்குகின்றான். எம்பெருமானும், இந்திரனே, நீ நல்ல அரசினை இனி ஆண்டு நன்றுடன் இருந்திடுவாய் என்று அருள் புரிந்து இந்திரதேவனை அங்கு நிறுவி மற்றுமுள்ள தேவர்களை அவர்களது இருப்பிடங்களுக்கு செல்லுமாறு விடுத்து தனது துணைவியான தெய்வயானை அம்மையும் தானும் தேவ உலகில் உள்ள தமது கோயிலுக்கு எழுந்தருளினார்கள். பூதங்கள் எல்லாம் எம்பெருமானின் திருக்கோயிலின் வாசலிலே நின்று கோயில் வாசலை காக்கின்றார்கள். இவ்வாறு விண் குடியேற்று படலம் அமைகின்றது. இதற்கு அடுத்தபடியாக 4வது படலமாக கந்த வெற்புறு படலம் அமைகின்றது. இப்படி தேவ உலகம் பழமை போல சிறப்புற்று இனிதே வாழ்கின்ற காலத்தில் சில நாட்கள் சென்ற பின்பு ஒரு நாள் எம்பெருமான் ஒப்பற்ற தனது நித்திய இருக்கையான கந்தமலையில் வீற்றிருந்து அருள விரும்பியருளி தெய்வயானை அம்மையுடன் எழுந்து தனது தேவ உலக கோயிலை நீங்கிச் செல்கின்றார். அப்போது பிரம்மா, திருமால் உள்ளிட்ட கடவுளர் எல்லாம் அங்கே வருகின்றனர். அந்த நேரத்தில் பிரம்மன், விஷ்ணு முதலான எல்லோருக்கும் விடை கொடுத்துவிட்டு வானுலக அரசாட்சியை புரியுமாறு இந்திரதேவனை அங்கே நிறுத்தி வைத்து தெய்வயானை அம்மையாருடன் சென்று தனது திருத்தேரில் எழுந்தருளினார் முருகப்பெருமான். வீரபாகுதேவர் சாரதியாகி வீரபாகுதேவரின் உடன் பிறந்தவர்கள் 8 வீரர்களும் 1,00,000 வீரர்களும் பூதசேனைகளும் எல்லோரும் சூழ்ந்து வந்திட சிவபெருமானின் திருக்கயிலாய மலையை சென்றடைகின்றார்கள். திருக்கயிலையை நெருங்கிய உடனேயே தமது தேரிலிருந்து இறங்கி முக்கண்ணுடைய சிவமூர்த்தியை தாயோடு கூட தாழ்ந்து பாத கமலங்களை வணக்கம் செய்து அவர்பால் பெற்றதொரு பெரும் கருணையுடன் விடைபெற்று கொண்டு ஆறுமுகப் பெருமான் கந்தமலை என்ற மலையிடம் தனது கோயிலில் சென்று புகுந்து அருளினார். அங்கே தெய்வயானை அம்மையாருடன் மணிப்பீடத்தில் வீற்றிருந்து அருளினார். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கரிய செவ்வேள் செய்ய பேரடிகள் வாழ்க, சேவலும் மயிலும் வாழ்க, வெய்ய சூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க, அன்னான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். தூய்மை நிறைந்ததொரு வேதங்களாலும் துதித்திடதற்கும் அரிய செவ்வழியாகும் சோதி ஆறுமுகப் பெருமானின் செய்யதான பெரும் திருவடிகள் என்றும் வாழ்க, சேவலும் மயிலும் வாழ்க, கொடிய சூரபத்மனின் மார்பை பிளந்த வேற்படை வாழ்க, அவருடைய பொய்மையாவும் நீக்கிய சீரான அடியார்கள் வாழ்க, வாழ்க இவ்வுலகமெல்லாம் என்று வாழ்த்துப் பாடல் இந்த கந்த வெற்புறு படலத்தின் நிறைவிலே அமைந்திருக்கின்றது. இவ்வாறு கந்த வெற்புறு படலம் நிறைவடைகின்றது. தேவகாண்டத்தின் நிறைவு படலமாக 5வதாக இந்திரபுரி படலம் அமைந்திருக்கின்றது. அது பின்வருமாறு. கந்த மலையிடம் ஆறுமுகப் பெருமான் எழுந்தருளிய வரலாறு பற்றி இதுவரை பார்த்தோம். இனி தேவ உலகில் வாழ்ந்திடும் இந்திரனின் இயல்பையும் செயலையும் இந்த படலத்திலே விளக்கி அருளத் தொடங்குகின்றார். ஆறுமுகப் பெருமான் நல் அருளினால் பலரும் போற்றிடும்படி தேவ அரசாட்சியை இந்திரதேவன் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தனது உள்ளத்தில் எண்ணுகின்றான், தன் பகை அசுரர்க்கு அடிமைப்பட்டு அவர்கள் இட்ட மிக கீழ்மையான தொழில் பலவற்றையும் புரிந்து பல காலம் இருந்ததையும் அதோடு அவர்களுக்கு பயந்து பல யுககாலம் ஒளிந்திருந்த தன்மையையும் இதன் இடையிடையாக தங்களுக்கு நேர்ந்த தீமையையும் அதனால் தாங்கள் பெற்றிட்ட துன்பங்களையும் எல்லாவற்றையும் இந்திரன் நினைத்து பார்க்கின்றான். இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்த இந்திரன்
இந்த வாழ்க்கையிலே உவர்ப்பு கொள்கின்றான். இந்திராணியுடன் கூடி வாழ்ந்திடும் வாழ்க்கையை வேண்டாம் என்று மறுத்தான். செல்வத்தையும் வேண்டாம் என தள்ளினான். அரச இயல்பையும் வேண்டாம் என செற்றத்துடன் விலக்கினான். இனி நான் தவம் செய்து அதனால் பெறுவதற்கரிய பேரின்ப முக்தியை அடைவேன் என்று எண்ணி எல்லாவற்றையும் துறந்திட நினைத்தான். எவராலும் பிரிந்திட முடியாத அத்தகைய பெருவெள்ளம் கொண்ட சொர்க்கத்தில் இருந்த இந்திரதேவன் இவ்வாறு எண்ணுகின்றான். இதை உணர்ந்து கொண்ட தேவகுருவான பிரகஸ்பதி வியாழ பகவான் ஒரு செயலை செய்ய வேண்டும், இந்திரன் இந்த அரசாட்சியை தொடர்வதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். இந்திரனிடம் சென்று சொல்லத் தொடங்குகின்றார். ஏனென்றால் இந்திரன் துறவியாகிவிட்டால் இந்த உலகம் வாழாது. அவன்தான் மழைக்கு அதிதெய்வம். இந்திரன் துறவு மேற்கொண்டு விட்டால் மழைக்கு அதிதெய்வமான இந்திரன் அப்படி அரசாட்சியை துறந்து வெளியேறிவிட்டால் இந்த உலகம் எப்படி வாழ முடியும்? எனவே அவனை இல்வாழ்க்கையில் ஈடுபடுத்துவதற்கு அதனுடைய சிறப்பை வியாழ பகவான் இந்திரனுக்கு உபதேசிக்கின்றார். அதனை இந்திரனும் ஏற்றுக்கொள்கின்றான். தனது குரு உபதேசித்த அந்த உண்மையை இந்திரனும் ஏற்றுக்கொள்கின்றான். புலன் இன்பமே இன்பம் என்று கூறுகின்ற சமயம் லோகாயுதம் என்ற சமயம். அந்த சமயத்தின் கொள்கைகளை எடுத்துச் சொல்லி இந்திரனை அரசாட்சியிலே ஈடுபடுத்துகின்றார் பிரகஸ்பதி. அதோடு இந்திரன் இந்திராணியுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அதற்குரிய சாஸ்திரங்களையும் எடுத்துச் சொல்கின்றார் பிரகஸ்பதி. அவ்வாறு உபதேசித்தவுடன் குலிசப்படைக்கு நாயகனான இந்திரதேவன் வியாழனை வணங்கி, எந்தை பெருமானே, நீங்கள் சொன்னவை எல்லாவற்றையும் முடிவாக நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி இன்பத்தை விட வேறொரு பொருளை விரும்ப மாட்டேன் என்று சொல்ல குரு பிரகஸ்பதி மகிழ்ச்சி கொண்டார். தன் மகன் ஜெயந்தனிடம் அரசாட்சியை கொடுத்துவிட்டு இந்திரதேவன் இந்திராணியுடன் சேர்ந்து இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற நாட்களிலே ஜெயந்தன் என்ற இந்திரதேவனின் மைந்தன் ஒரு நாள் தனது குருவாகிய வியாழ பகவானின் முகத்தை நோக்கி கேட்கின்றான். பிரம்மதேவன் உள்ளிட்ட தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் சூரபத்மனால் கொடிய துயரத்தை அடைந்தார்களே, தங்கள் மேன்மையை இழந்து தாழ்ந்து போகும்படி இருந்தார்களே, அதற்குரிய காரணம் என்ன? அதை சொல்வீர்களாக என்று வியாழனிடம் கேட்கின்றான் ஜெயந்தன். அதனை கேட்டு வியாழன் சொல்கின்றார், ஜெயந்தனே, தேவர்கள் யாவருக்கும் மேன்மையுடைய முனிவர்களுக்கும் எதனையும் எண்ணாத பெரிய சூரபத்மன் தன்னால் துயரப்பட வேண்டிய தீமை யாவும் சிவபெருமானை விடுத்து தக்ஷன் செய்த யாகத்தில் இவர்கள் கலந்து கொண்ட அந்த பாவத்தினால் விளைந்தது என்று கூறுகின்றார். ஜெயந்தன் அதனை கேட்டு, எம் குருவே, நீர் சொல்லிய இதுவே காரணம் என்றால் அந்த கீழ்மையான செயலுடைய தக்ஷனின் வாழ்க்கையையும் முப்புறம் எரி செய்த விரிசடை கடவுள் சிவனை அவன் விடுத்து செய்த சிவபெருமானை தவிர்த்துவிட்டு செய்த வேள்வியையும் அங்கு நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஒன்றும் தவறவிடாமல் எனக்கு சொல்ல வேண்டும். சிறியேன் அதனை நன்கு உணர்ந்திடும் பொருட்டு தாங்கள் சொல்ல வேண்டும் என்று ஜெயந்தன் கேட்கின்றான். அந்த பெருந்தகையான ஜெயந்தன் சொல்லிய வார்த்தையை வியாழ பகவான் உணர்ந்து, ஜெயந்தனே, நீ மிகவும் வலிமை பெற்று வாழ்ந்திடுக. என் மகனே, இதனை கேட்பாயாக என்று தன்னையே பெரிதும் வியக்கின்ற அகந்தையால் மேம்பட்டு நின்ற தக்ஷனினுடைய கதையை நயமுடைய மொழிகளால் வியாழ பகவான் எடுத்து உரைக்க இருக்கின்றார். இவ்வாறு இந்திரபுரி படலம் நிறைவடைகின்றது. தேவகாண்டமும் நிறைவடைகின்றது. இனி தொடர்ந்து கந்தபுராணத்தின் 6வது மற்றும் நிறைவு காண்டமான தக்ஷகாண்டம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் திருவடிகள் வாழ்க வாழ்க. எம்பெருமான் குருபரன் திருவடிகள் வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.